வெல்கம் டு எஸ்என் அஸ்ட்ரோ. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாரதோஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தாரதோஷம் அப்படிங்கிறது என்னன்னா, சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் நம்ம பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அது தாரதோஷம் அப்படிங்கிற அமைப்பில் வரும். சுக்கிரன் வந்து ராகு, கேது, சனி போன்ற பாவகிரகங்களோடு இணையும் பொழுது அது தாரதோஷத்தை கொடுத்துரும். தாரதோஷம் உள்ளவங்களுக்கு என்ன அப்படின்னா லேட் மேரேஜ் தான். லேட் மேரேஜ் ஆகக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். ஸோ தாமத திருமணம் அப்படிங்கிறது தாரதோஷத்தினால மட்டும்தான் ஏற்படும். இப்போ செவ்வாய் தோஷம், ராகு, கேது தோஷம் உள்ளவங்களுக்கு திருமணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே நடந்தக்கூடிய அமைப்ப குடுத்துரும். பட் தாரதோஷம் உள்ளவங்களுக்கு திருமணத்தில வந்து இன்ட்ரெஸ்ட் குடுக்காது. ரொம்ப நாள் திருமணத்த தள்ளி போடக்கூடிய அமைப்பு குடுத்துரும். ஒண்ணு வீட்ல இருக்கவங்களோ, இல்ல ஜாதகரோ, தனக்கு திருமணம் இப்போதைக்கு வேண்டாம், வேண்டான்னு சொல்லியே ரொம்ப நாள் கடத்திருவாங்க. ஸோ திருமணம் நடக்கணும், நமக்கு திருமணம் ஆகணும்னு நினைக்க போற சமயத்துல, அது திருமணத்த நடத்த விடாம திரும்பவும் தள்ளி போட்டுட்டே இருக்கும். ஸோ இப்படியே அவங்க 35 வயசு வரைக்கும், 40 வயசு வரைக்கும் கடந்து வந்துடுறாங்க. ஸோ தாரதோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மேலோட்டமா பார்த்தா தெரியாது. மேலோட்டமா அந்த பாவகிரகங்கள் சேர்ந்திருந்தா, அது ஓரளவு கணிக்க முடியும். பட் சிலருக்கு ஒரு சில ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பார்த்த ஜாதகத்துல ஒரு சிலருக்கு மேலோட்டமா தெரியும். பட் ஒரு சில ஜாதகத்துல மைன்யூட்டா டிகிரி வைஸ் உள்ள போகும்போது மட்டும் தான் தாரதோஷத்த கணிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு 2 தார அமைப்பையும் குடுத்துருது. அதாவது முதல் தாரம் அப்படிங்கிறது வேண்டாங்கிற மாதிரியும், 2ஆம் தாரம்ங்கிற அமைப்பையும் குடுத்துருது. இப்போ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு, டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே இந்த தாரதோஷ அடிப்படையில வர்றது தான். ஸோ இந்த தாரதோஷம் மேரேஜ்ல ரொம்ப பாதிப்ப குடுக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம். இன்னொன்னு மிடில் ஏஜ்லயே அந்த ஜாதகத்துல தாரதோஷம் இருக்கா என்னங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு, தாரதோஷம் உள்ளவங்க அதுக்குரிய வழிபாடுகள் கோவில் வழிபாடுகள் செய்யும் பொழுது, அதிலிருந்து வெளிய வர்றது ரெக்கவரி ஆக முடியும். சீக்கிரமே ரெக்கவரி பண்ணிறலாம். ஆ திருமணமும் வந்து கரெக்ட்டான நேரத்தில கைகூடக்கூடிய அமைப்ப குடுத்துரும். இந்த தாரதோஷம் நம்ம லைஃப்ல என்ன பண்ணும்? என்ன மைனஸ் பாயிண்ட்ட குடுக்கும் அப்டின்னா, இது சுக்கிரன் வந்து பாதிக்கப்படுறதுனால நடக்கிறதுனால, தன்னோட நேம வந்து தானே ஸ்பாயில் பண்ணிக்க வைக்கும். இப்ப டீனேஜ்லயோ, காலேஜ் லைஃப்லயோ இன்னொன்னு அந்த சுக்கிர தசையோ, ராகு தசையோ நடந்ததுன்னா, அந்த பாதிப்புங்கிறது டபுள் மடங்கு ஆயிடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது தன்னோட நேம ஸ்பாயில் பண்ண வைக்கும். இளம் வயதிலேயே தன்னோட பேர கெடுத்துக்குவாங்க. ஸோ அதுவே மேரேஜுக்கு ஒரு பெரிய மைனஸா வந்து நிக்கும். இன்னொன்னு திருமணத்தில இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் வேலைக்கு போய் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இவ்ளோ அமௌண்ட் நான் சம்பாரிச்சா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற அந்த ஆங்கிள்ல யோசிக்க வைக்கும். ஸோ அதனாலேயும் திருமணம் நடக்காது. பொதுவா பார்த்தீங்கன்னா திருமண தாமதம். ஆனா ஜாதகத்து அடிப்படையில இது கொஞ்சம் மைனூட்டா மாறும். ஆனாலும் எல்லாருமே வந்து அந்த திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது ஓரளவுக்கு நற்பலன்கள தான் செய்யும். திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. அப்படி திருமணம் வந்து உரிய காலத்துல நடந்தா கூட, ஆ பிரச்சனைகள் வராம தவிர்க்க சில கோயில் வழிபாடுகள மேற்கொள்றது நல்லது. இவங்களுக்கு திருமண பொருத்தம் மிகவும் கவனமா பார்க்கணும். அதாவது ஆப்போசிட்டா பொருத்தக்கூடிய ஜாதகத்துக்கு இப்ப ஆண் ஜாதகமா இருந்தா பெண் ஜாதகத்துல, பெண் ஜாதகமா இருந்தா ஆண் ஜாதகத்துல, அப்படி பொருத்தக்கூடிய ஜாதகங்களுக்கு அவங்களுக்கு தாரதோஷம் இல்லாத இருக்கக்கூடியதா, 7ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஜாதகத்த பொருத்தும் பொழுது, இந்த தாரதோஷங்கிறது பாதிப்ப குடுக்குறது இல்ல. ஸோ மீண்டும் 7ஆம் இடம் அடுத்த பதிவில் ஸ்ட்ராங்குங்கிறப்போ சந்திப்போம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. தாரம் அப்படிங்கிற வணக்கம். அமைப்புல வந்துரும். இவங்களுக்கு 2 தார அமைப்பு இருந்தா கூட, அவங்களுக்கு 7ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, அது பிரிவினைகள கொடுக்காம கொஞ்சம் தவிர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கணுங்கிறது இதுல வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி திருமண பொருத்தம் பார்த்து இணைக்கிறது நல்லது. ஆம் தேங்க் யூ. இப்போ நாங்க எஸ்என்எஸ்ட்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்டின்னா, ஜாதகம் பார்க்கறது, சுயதொழில் செய்யறது, திருமண பொருத்தம், அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஜாதக அமைப்பு, திருமணம் வந்து எப்போது நடக்கும்? இப்போ வந்து குருபலம் வந்துருச்சு. சில ஜாதகக்காரங்க சொல்லுவாங்க, குருபலம் வந்துருச்சு. இந்த வருஷத்துல உங்களுக்கு ஜாதகம் முடிஞ்சிரும் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அந்த இயர் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். திருமணம் நடக்காது. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, திருமணத்துக்குரிய பாவங்கள் இயங்கும்போது மட்டும் தான் திருமணத்த நடத்தும். இப்ப குருபலம் வந்துட்டா மட்டும் திருமணம் நடக்காது. திருமணத்துக்கு என்னென்ன பாவங்கள் இயங்குதோ அதுதான். இதே மாரி தான் எல்லா விஷயங்களுக்கும். இப்போ ஒரு சுயதொழில் செய்யணும்னா, சுயதொழில் செய்யக்கூடிய பாவகம் ஆக்டிவேட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் தான் அது அந்தந்த வேலைகள நடக்கும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, காலம் நேரங்கிறது வரணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கால நேரங்கிறது அந்த பாகங்கள் ஆக்டிவேட் ஆகுறத தான் சொல்லுவாங்க. அ ஸோ அந்த அந்த டைம் எப்போ வருதுங்கிறத கரெக்ட்டா கணிச்சு சொல்லுவோம். இந்த இந்த மாதிரி விஷயங்கள் பிளஸ் ஜாதகம், திருமண பொருத்தம், இப்ப இந்த மாரி செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகு தேக தோஷம் இருக்கு, தார தோஷம் இருக்கு, இந்த மாரிலாம் இருக்கு, காலசர்ப்ப தோஷம் இருக்கு, இந்த மாரி தோஷங்கள் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தெரியாம இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. விளக்கம் கொடுக்கப்படும். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 8695397421 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
நீங்க பிறந்த டேட்டு, டேட் ஆஃப் பர்த் பிளஸ் டைமு, பிறந்த ஊரு, உங்களோட நேமு இது மட்டும் குடுத்தால் போதுமானது. உங்களோட முழு ஜாதகமும் பார்த்து பலன் சொல்லப்படும். தேங்க் யூ. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.